இது நாள் வர தளபதி விஜய் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்னு நம்ம எல்லாரும் மனசுல இருந்த கேள்விக்கும் அவரோட அப்பா S.A. சந்திரசேகர் அவர்கள் ஒரு பதில் சொல்லிருக்காரு. அது என்னன்னா 10-15 வருஷத்துக்கு முன்னாடி விஜய அரசியலுக்கு கொண்டு வரணும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். அதுல ஆர்வமும் காட்டினேன். அப்போ அரசியல்ல நடிகன் அப்படிங்கறதுனால அரசியல்ல புகழ் கிடைக்கும், அரசியல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம்னு நினைச்சேன். ஆனா காலப்போக்குல அரசியல் சுத்தப்படுத்த முடியாத ஒரு சாக்கடையா மாறிடுச்சு. இப்போ இருக்க இந்த அரசியல் நிலைமையில கண்டிப்பா விஜய் அரசியலுக்கு வரமாட்டாரு அப்படின்னு அவரோட அப்பா சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ நடக்க போற இடைத்தேர்தல்ல விஜய் மக்கள் இயக்கம் எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிக்காது அப்படின்னு அவர் ஒரு முடிவு சொல்லிருக்காரு. இதே முடிவை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அவரோட ட்விட்டர் பேஜ்ல சொல்லியிருந்தாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இவங்க ரெண்டு பேத்தையும் ஒரே ஸ்டேஜ்ல பார்க்க போறோம். பாகுபலி 2 படத்தோட ஆடியோ நெக்ஸ்ட் மந்த் செகண்ட் வீக்ல ரிலீஸ் ஆகுதுன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த ஆடியோ ஃபங்க்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் இளைய தளபதி விஜய் ரெண்டு பேத்தையும் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு டீம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் இவங்க ரெண்டு பேரும் வரது கன்ஃபார்ம் ஆகலதான். பட் ராஜமௌலி சார் அவர்கள் இன்வைட் பண்ணா கண்டிப்பா மறக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. இவர் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாரோ இல்லையோ, ஆனா இன்னொரு ஃபங்க்ஷன்ல கண்டிப்பா கலந்துக்கவே கூடாது அப்படின்னு நிறைய எதிர்ப்புகள் கிளம்பி வருது. எந்திரன் பார்ட் 2 படமான 2.0 படத்தோட ப்ரொடியூசர் ஸ்ரீலங்கால இலவசமா 150 வீடுகள் கட்டி தமிழர்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க சொல்லி சூப்பர் ஸ்டாரையும் இன்வைட் பண்ணிருந்தாங்க. ஆனா நம்ம சூப்பர் ஸ்டார் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க கூடாதுன்னு தமிழக சைட்ல இருந்தும் தமிழக பொலிட்டிஷியன் சைட்ல இருந்தும் நிறைய எதிர்ப்புகள் கிளம்பி வந்தது. இதனால நம்ம சூப்பர் ஸ்டார் தன்னோட ட்ரிப்பை கேன்சல் பண்ணது மட்டும் இல்லாம தான் ஏன் ஸ்ரீலங்கா போக ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஒரு 3 காரணத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுல ஒண்ணு என்னன்னா, வீரமான அந்த மண்ணை பார்க்கணும் அப்படின்னும், 2வது அங்க இருந்துட்டே தன்னை வாழ வைக்கிற தமிழ் மக்களை நேருக்கு நேரா பார்த்து மனசு விட்டு அவங்க கிட்ட சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னும், 3வது நம்ம மீனவர்கள் பத்தின பிரச்சனைகளை பேசுறதுக்காகவும் அங்க போகணும்னு ஆசைப்பட்டதா சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு. அப்படி ஆசைப்பட்ட அந்த பயணத்தை ரத்து பண்ணதுக்கான காரணமா சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொன்னது, தொல் திருமாவளவன் உள்பட நிறைய அரசியல் பிரமுகர்கள் ஸ்ரீலங்காக்கு போக வேண்டாம் அப்படின்னு ஒரு அன்பு வேண்டுகோள் விடுச்சதுனாலதான் இப்போதைக்கு அந்த பயணத்தை ரத்து பண்ணதாகவும் சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம மக்கள் கிட்டையும் ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு. அது என்னன்னா, நான் அரசியல்வாதி கிடையாது, கலைஞன் மக்களை சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான் என்னோட வேலை. அதனால ஃபியூச்சர்ல வீர போர் நடந்த அந்த இடத்துக்கு போய் மக்கள் எல்லாம் மீட் பண்ற அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா இப்போ என்னை தடுத்த மாதிரி இனிமேலும் என்னோட பயணத்தை அரசியலாக்கி என்னை தடுக்காதீங்க அப்படின்னு மக்களுக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள் வச்சிருக்காரு. இந்த நேரத்துல இளைய தளபதி விஜய் அவரோட குட்டி ஃபேனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு. வழக்கமா தளபதி ஃப்ரீயா இருக்க நேரத்துல அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவாரு. அந்த மாதிரி சேலமை சேர்ந்த நேத்ரா அப்படின்ற ஒரு குட்டி பாப்பாவை மீட் பண்ணிருக்காரு. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா கோவால நடந்த இன்டர்நேஷனல் ஸ்கேட்டிங் காம்படிஷன்ல 4 வயசுக்குட்பட்ட கேட்டகரியில 2 கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க இந்த குட்டி சாம்பியன். அடுத்ததா அவங்க மேல தாய்லாந்துல நடக்க போற காம்படிஷன்லயும் கலந்துக்க போறாங்க. இந்த குட்டி சாம்பியனோட ஏதாவது ஒரு ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு ஸ்கேட்டிங் அசோசியேஷன் அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. அப்போ நேத்ரா தனக்கு விஜய மீட் பண்றதா ஒரு பெரிய ஆசைன்னு சொல்லிருக்காங்க. உடனே விஜய் அப்ரோச் பண்ண இந்த ஸ்கேட்டிங் அசோசியேஷன் இந்த மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அப்படிதான் இளைய தளபதி விஜய் ரீசெண்டா குட்டி சாம்பியன் நேத்ராவை பார்த்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. நான் மணி சார் கூப்பிட்டாருன்னு சொன்னதை விட நான் மணி சார்கிட்ட படம் பண்ண ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணேன். அவர் 2-3 மீட்டிங்லேயே நான் தெரிஞ்சிச்சு, அவரை நம்ம பேசியெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ண முடியாது, நீங்கள் சான்ஸ் கொடுங்க அதில் பண்ணிடலாம் அப்படிலாம் கிடையாது. வி ஹாவ் எலிஜிபிள், டெஃபினட்டாக அவர் கூப்பிடுவார் நம்பிக்கை இருந்துச்சு.